என்னோட 20 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரொடெக்டிவ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் 2020 ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம். பிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2017 கொண்டு வந்தாங்க. அதோட ஃபெயிலியர் கவர்மெண்ட் தான் முழுக்க முழுக்க காரணம். ஸோ அதை சரி கட்டுற வரையில் தான் இதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு எடுத்துப்போமே, அதோட சேல்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு டேபிள் வந்து இங்கே பார்க்குறோம். இப்போ வந்துட்டு இதோட க்ரோத் பார்க்குறோம். நம்ம வந்து 2019 தான் வந்து பேஸ் இயராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா 2016 டிமானிட்டைசேஷன், 2017 வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துச்சு, 2018 வந்து இந்த 2 வருஷங்களோட தாக்கத்தினாலேயே அது பேஸ் இயராக நம்ம கால்குலேட் பண்ணல. 2019 தான் பேஸ் இயராக வந்துட்டு ஒரு நார்மல் எக்கனாமிக் பேஸ் இயராக வந்து எடுத்துக்கிறோம். இப்போது சேல்ஸ் வந்து 100 crore நீங்கள் 150 crores பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நீங்கள் சேல்ஸ்லையும் ஒரு அளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ், எக்ஸாம்பிளுக்கு 10% கொடுக்குறேன். ஓகேவா? இந்த 100 crore 150 crore என்ன 50 crores தானே, இந்த 50 crores நான் 10% வந்துட்டு உங்களுக்கு கிராண்ட்ஸாக கொடுக்குறேன், கிஃப்ட்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்கு எனக்கு கிஃப்ட்டு, நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட குவாலிட்டி, ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை இது பண்ணுங்கள், ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை மேம்படுத்துங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு குளோபல் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்க்ரிமெண்டல் சேல்ஸில் இன்க்ரீஸ் ஆனாலும், இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் இருந்தாலும் அவங்க அதுக்கு சர்டைன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் சில சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடியை பெறணும்னா அவங்க சொல்லியிருக்க பர்சன்டேஜை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரண்ட்டாக இதில் வந்துட்டு 14 செக்டார்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன செக்டார்ஸ்னு பார்த்துருவோம். ஏப்ரல் 2020 3 செக்டார், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது இது 3 தான். எலக்ட்ரானிக்ஸ், ஃபார்மா இன்க்ரீடியன்ஸ், மெடிக்கல் டிவைசஸ். இது வந்து கோவிட் டைமில். அடுத்து நவம்பர் 2020 ஆட் பண்ணாங்க 10. ஐடி ஹார்ட்வேர் 2023 திரும்ப சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்குள்ள. ட்ரக்ஸ் ஆர் ஃபார்மா, டெலிகாம், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஒயிட் குட்ஸ்னா அந்த ஏசி, எல்இடி இதெல்லாமே ஒயிட் குட்ஸ்னு சொல்லுவாங்க. சோலார் ப்ராடக்ட்ஸ், ஆட்டோ அண்ட் காம்போனன்ட்ஸ், அட்வான்ஸ்டு கெமிக்கல் செல்ஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸ். இது வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஏர்கிராஃப்ட் செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டீல்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 2022 2023 வந்து ட்ரோன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒதுக்கி இருக்க ஃபண்ட் வந்து 2 lakh crore. ஓகேவா? தேங்க்யூ.